கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அதுபோல் நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, சபைக்காக, புதிதாய் நாம் ஆரம்பித்ததான பெத்தேல் பைபிள் சென்டருடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்குள் கடந்து போவோம். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இம்மூன்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கால ஓலை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஒரு பட்டணத்து சபைக்கு மாத்திரமல்ல, இன்று பல தேசங்களில் பல மொழிகளில் பெயர்ந்து கிடக்கிறதான, பிரிந்திருக்கிறதான, பாஷை வாரியாய் பிரிந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையாகும். ஏனெனில் வேதம் 40 மனிதர்களை கொண்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக எழுதப்பட்ட வார்த்தை. இவைகளில் ஒன்றும் பிசகாமல் எல்லாம் தெளிவாக அதோட கண்டினியூஷனாக எழுதப்பட்டதற்கு காரணம் இந்த தேவனுடைய செயலாகும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் இன்றும் அவர் மாறாதவர். அவர் மரித்தார், ஆனாலும் நான் உயிர்த்தேன் என்று சொல்லி அவரும் முழக்கமிட்டார். அதை கண்டதான சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் அதுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி எழும்பி நம்மையும் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாய், விசுவாசத்துக்குரியவர்களாய் நம்மை நடத்தினார்கள். அதற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நம்மை நடத்தினது போல நாமும் இந்த அன்பு பிரதானமானது என்று நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி இந்த அன்பை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனெனில் இந்த 13ஆம் அதிகாரத்தில் வரிசையாய் வரங்கள் நம்மிடத்தில் செயல்படுகிற தெய்வனுடைய கனிகள், நம்முடைய தியாகங்கள், நம்முடைய சமர்ப்பணம், நம்முடைய அர்ப்பணம், இவைகளை குறித்தெல்லாம் பவுல் எழுதிவிட்டு சொல்லுகிறான். இவையெல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் ஒழிந்து போகும். ஒருவேளை மற்றவர்களுக்காக நம் சரீரத்தையே, நம் ஜீவனையே நாம் கொடுக்கலாம். ஆனாலும் அன்புதான் பிரதானமானது. இவையெல்லாம் ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போகும். அன்பு மாத்திரம் நிலைக்கும் என்று சொல்லுகிறான். அன்பு என்பதனுடைய அடையாளம், இந்த உலகத்தில் எந்த மதத்தினரையும் கேட்டாலும் அன்புக்கு அடையாளம் யார் என்று சொன்னால், முன்னோடிகளாய் கடந்து போனதான தேச தலைவர்களோ அல்ல, ஒரே ஒருவர் மாத்திரம்தான். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற உயிர்த்தெழுந்த தெய்வனால் நமக்கு அருளப்பட்ட கர்த்தருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமமாகும். அன்பின் அடையாளம் இயேசு என்று உலகத்தின் அத்தனை கோடி மக்களும் அறிந்த உண்மை. இந்த பவுல் அதை தான் சொல்லுகிறான். இங்கே மனிதன் மற்றவனிடத்தில் இல்லையெனில், நான் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால், ஆண் பெண்ணிடத்தில், பெண் ஆணினிடத்தில், இந்த எக்ஸ் அண்ட் ஒய், இந்த 2 பேரும் பரிமாறுகிறதான அன்பிற்கு இந்த உலகத்தில் வேறு பெயர்கள் உண்டு. அது அன்பு அல்ல, அது பாசம், அது நேசம். அன்பின் அடையாளம் என்பது கர்த்தராகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அன்பு என்பதனுடைய பிரதானம் பிதாவாம் தெய்வம், சர்வ சிருஷ்டிகளின் தேவன் அவர், வானத்திற்கும் பூமிக்குமான தெய்வம் நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை தியாகமாக நமக்காய் ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அந்த அன்பை குறித்து பேசுகிறான். அந்த அன்பின் அடையாளம் இயேசுவின் நாமமாகும். இந்த இயேசு இல்லையெனில் இதையெல்லாம் வீணானது. விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் என்பது நாம் அவர்தான் என் இரட்சகர் என்றும் அவர்தான் எனக்காய் அனுப்பப்பட்டார் என்றும் விசுவாசிப்பது தான்
விசுவாசமாகும். விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்பிக்கை என்பது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இந்த விசுவாச கிறிஸ்தவ வாழ்வில் தேவன் நமக்கு தினமும் இப்படி வார்த்தைகளை கொடுத்து நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருவார் என்று நம்புகிறோம் அல்லவா? அதுதான் நம்பிக்கையாகும். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசம் இல்லையானால் ரட்சிப்பில் நாம் நிலைநிற்க முடியாது. ஆதலால் விசுவாசம் முதல்ல அது நமக்கு அவசியமானது. பின்பு நமக்கு நம்பிக்கை. தேவன் இதை செய்வார் என்று நம்புகிறோம் அல்லவா? நம்முடைய சூழ்நிலை மாற்றங்களை நாம் ஜெபித்து கர்த்தர் நிச்சயம் இதற்கு பதில் கொடுப்பார். தெய்வ ஊழியர்கள் சொன்னபடி கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை வெற்றி சிறக்க பண்ணுவா, இதில் நான் தோல்வி அடைவதில்லை என்று சொல்லி நம்புகிறோம் அல்லவா? அதுதான் நம்பிக்கையாகும். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு, இந்த பூமியின் வாழ்வுக்கு அவசியமானது. ஆனால் இவை மூன்றிலும் பிரதானமானது அன்பு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அன்பின் அடையாளமாகிய இயேசுவாகும். இயேசுவை பிதா ஒப்பு கொடுத்தது போல நாம் இந்த விசுவாச நம்பிக்கை கொண்டு மற்றவர்களுக்கு அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட, அவர்களும் விசுவாசிக்க, அவர்களும் இந்த நம்பிக்கைக்குரியவர்களாய் கடந்து வருவதற்கு பிதா தன் குமாரனை கொடுத்தது போல நாம் நம்முடைய அன்பை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாச நம்பிக்கையின் அடையாளத்தின் அன்பை, இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கு இந்த வாரத்தின் கடைசி நாளில் நாம் நிற்கிறோம். இந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோமானால், தெரியப்படுத்துவோமானால், நாளை ஆராதனையிலே அவர்களும் உங்களோடு கூட கடந்து வந்து, ஒருவேளை உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்கள் சத்துருக்களாக இருக்கலாம், உங்கள் அயல் வீட்டாராக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களில் யாரானாலும் அவர்கள் அறியாதவர்களுக்கு இந்த விசுவாச நம்பிக்கையின் அடையாளமாகிய கிறிஸ்துவை தெரியப்படுத்தி அவர்களையும் நாளை ஆராதனையிலே உங்களோடு கூட அழைத்து சென்று இந்த அன்பை அவர்கள் உணர, இந்த அன்பை அவர்கள் ருசிக்க, இந்த அன்பின் ஆழங்களை அவர்கள் அறிந்து தெரிந்து கொண்டு இதிலே ஒரு சுகவாழ்வு உண்டு என்பதை அவர்கள் அனுபவிக்க இந்த கால ஓளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வாரத்தின் கடைசி நாள் ஆகையால் நாம் ஆயத்தப்படுவோம். இந்த கால ஓடையில் உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய பிஸ்னஸ்கள், அது சின்னதோ பெருசோ, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காய் நாம் செயல்படுவோம். கர்த்தர் அது நற்பலனை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை பற்றி மற்றவர்களுக்கு அந்த அன்பை குறித்து, இந்த விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கை குறித்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த கால வேளை கர்த்தர் உங்களை மீட்ட உங்கள் இரட்சகர், உங்கள் தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறபடினால் அந்த நல்ல தெய்வத்தின் அடையாளத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து நாளை ஆராதனைக்கு ஒரு சிலரை ஆகிலும், உங்களுடைய நண்பர்கள் ஆகிலும், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை ஆகிலும் நீங்கள் அழைத்து போய் தேவனை மகிமைப்படுத்துங்க. இதுதான் தேவனுக்கு நாம் செய்கிறதான ஒரு உன்னதமான பணியாகும். நாளை ஆராதனை மிஸ் பண்ணாமல் குடும்பமாய் உங்களுக்கு என்ன சூழ்நிலையானாலும் அவைகளை எல்லாம் விட்டு முதல்ல உங்கள் ஆராதனையில் போய் பரிசுத்தவான்களோடு, உங்கள் சபை போதகரோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. மற்ற காரியங்களை பின்பு செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நல்லவர் என்பதை இந்த நாளில் நீங்கள் அனுபவிக்க, ருசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை நன்றாய் நடத்தி வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், நாங்கள் ஆண்டவரே இந்த வாரத்தை துவங்கும் போது பலவிதமாய் நாங்கள் யோசித்தோம், சிந்தித்தோம். ஆனாலும் உம்முடைய பெரிதான கிருபையினாலே அவைகளை எல்லாம் செய்ய எங்கள் கரங்களை பலப்படுத்தி எங்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே இந்த வாரத்தின் கடைசியிலேயும் கொண்டு வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த நாளுக்கான தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் கையெடுக்கிறதான காரியங்கள், முயற்சிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் ஜெயம் எடுக்க, அவைகள் மேல் வெற்றி சிறக்க, அதன் நன்மைகளை இவர்களும் இவர்கள் பிள்ளைகள் குடும்பமும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய போக்குவரத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகள், சத்துருக்களின் எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் பாதுகாக்கிற உமது பலத்த கரத்தில்
கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை குறித்து இந்த அன்பை குறித்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களுக்கும் நீ நல்லவர் என்ற அந்த வார்த்தை இந்த நாளில் உடைய பிள்ளைகளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்து உடைய பிள்ளைகளை நடத்தும். இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். நாளை கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வர கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்யும்படி, அடைக்கப்படும் வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய், தெய்வ ஊழியர்களுக்கு விரோதமாய் இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் எழும்புகிறதான எல்லா விரோத வல்லமையினுடைய கிரியைகள், அவருடைய சூழ்ச்சிகள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பொய்த்து போகட்டும். ஆண்டவரே தேவன் ஆராதனையின் நடுவே எழும்பி வல்லமையாய் கிரியை செய்யும். ஒவ்வொரு சபை போதகர்களையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். சபை சீர்படுவதற்கும் ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்வில் விசுவாச நம்பிக்கையில் நிலைநிறுத்து அந்த அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படி, ஊழியர்களை பயன்படுத்தும்படி, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். விடுதலையோடும் நாமத்தை தொழுது கொள்ள, ஆராதிக்க, ஊழியர்கள் ஆராதனையை நடத்த கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா கனமும் துதியும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.